சிம்பிளான கொண்டக்கடலை மசாலா. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான கிரேவின்னு சொல்லலாம். இது வந்து பாசுமதி ரைஸோடு எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பராத்தாலாம் பண்ணும்போது அதுக்கும் எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, பணியாரம், இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது 1 கப் கொண்டக்கடலை எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கணும், நல்லா சாஃப்டாக வரைக்கும். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இதுதான் இந்த கிரேவியோட பேஸ். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், அதுக்கப்புறம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பே லீஃப் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காய மிக்சர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதனோட பச்சை வாசனை போகணும். பச்சை வாசனை போனால் தான் அந்த கிரேவி நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் வதக்கணும். நான் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதை காட்ட மறந்துட்ட வீடியோவில். கிட்டத்தட்ட ஒரு 1லேருந்து 2 நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்துக்கலாம், நல்லா பழுத்த தக்காளி. உங்களோட கிரேவிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் கிரேவி அதிகமாக வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 5-6 தக்காளி கூட எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். அதையும் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட இதுலேயுமே பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வதக்கி ஆகணும். தண்ணி ஊற்றாமல் தான் நான் அரைச்சிருக்கேன். இதை அரைச்சும் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம், துருவி போடலாம் தக்காளியை. ஸோ உங்களோட ஆப்ஷன் தான். இல்லைனா தக்காளியை பாயில் பண்ணி தோல் எடுத்துகிட்டு அரைச்சும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான மெத்தட். வெங்காயத்தை அரைச்சி அதுக்கப்புறம் தக்காளியெல்லாம் அரைச்சி போடுறது. டைம் இல்லைங்கும்போது இப்படி பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கங்க. உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போடலாம். இதையும் நல்ல மசாலாவும் நல்ல பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கணும். மீடியமில் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போது பட்டர் இல்லை நெய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரோஸ்டட் கியூமின் பவுடர், அதாவது வறுத்த ஜீரகத்தூள், கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி மூடி கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 விசில் விடுவோம். அப்படி விடும்போது கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாகிடும். ஸோ இது வந்து நம்ம ஒரு கொதி வரணும். இதில் முக்கியமாக நம்ம போட வேண்டியது கரம் மசாலா. நம்ம வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா தான் போட போகிறோம். நீங்கள் கடையில் கிடச்சது கூட போட்டுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு. இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் உப்பு போட்டால் தான் அந்த கொண்டக்கடலையில் உப்பு இறங்கும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மூடி கிட்டத்தட்ட 5லேருந்து 6 விசில் இல்லைனா 7 விசில் கூட நீங்கள் விடலாம். ஸோ 5 to 6 விசில் வந்துருச்சு எனக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆயிலெல்லாம், அதாவது ஆயில் குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது அப்படியே சைடில் வந்துருச்சு. ஜென்டிலாக மேஷ் பண்ணிவிடுங்க. பாதி மட்டும் மசிச்சு விட்டுக்குங்க, பாதி கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ தான் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டனா கண்டிப்பாக தண்ணி ஊற்றி ஆகணும். இந்த திக்னஸ் போதுன்னா ஓகே, ப்ரெட்டெல்லாம் சாப்பிடும்போது அது ஓகே. இப்போ தண்ணி ஊற்றிட்டு, சப்பாத்தி ரைஸ் இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும், கிட்டத்தட்ட 5 நிமிஷம். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோ இல்லை ஃப்ரெஷ்ஷாகவோ அப்படியே நம்ம நசுக்கி போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லி தூள் தலை இதையும் போட்டுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன். பிடிச்சவங்க போடலாம், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். பட் போடும்போது ஃப்ளேவர் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நல்லா க்ரீமியாக இருக்கும். சப்பாத்தி, நான், ரைஸ் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா. ஸோ இதையுமே இம்மீடியட்டாக சாப்பிட்றது நல்லது. நமக்கு டைம் இல்லைங்கும்போது 2 days ஓகே. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1900 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் southindianfoods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். 8000 ரெசிபிஸ், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ், வீடியோஸோடு இருக்கும். உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.